गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। ओम श्री राजगणपति ஐயனே போற்றி போற்றி। ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி। குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு அனைவருக்கும் வணக்கம்। குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது। கேது பகவானும் வாக்குஸ்தானமும் அப்படிங்கிற தலைப்பு। கேது பகவான் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம், தனஸ்தானம், பொருளாதார ஸ்தானம்। அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது। அந்த ஸ்தானத்தில் கேது பகவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு। அடுத்ததா குடும்பம், குடும்பம் அப்படிங்கிறது அம்மா அப்பா மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு உறுப்பினர்களோட சேர்ந்து இருக்கும் ஒரு தன்மை, குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இருக்கும் தன்மை அப்படிங்கிறது தான் ஒரு குடும்பம்। அத்தகைய ஒரு அற்புதமான ஸ்தானத்தில் கேது பகவான் வீற்றிருக்கின்றார்। பேச்சு, ஒருவரின் பேச்சு, ஒருவரின் வாக்கு, அந்த வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார்। இப்படி ஒரு முக்கியமான ஸ்தானம், ஒரு ஜாதகத்துல இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு அதிமுக்கியமான பாவகம் இல்லைங்களா? அதுல ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும், ஒரு பற்றற்ற நிலையை அறிவிக்கும் ஒரு கிரகம் அமர்வது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை। அது ஒரு தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான்। தோஷம் அப்படின்னாக்கா குடும்ப தோஷம் அப்படின்ட்டு கூட நம்ம இதை சொல்லலாம்। அதாவது கேது பகவான் இரண்டாம் பாவகத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் காலாகாலத்துல கிடைப்பதில்லை। ஒரு காலகாலத்துல ஒரு திருமணம் செய்து, காலகாலத்தில் ஒரு குழந்தை பெற்று, காலகாலத்தில் ஒரு அந்த குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாகட்டும், சுப நிகழ்வுகளாகட்டும், பொருளாதாரமாகட்டும், அந்த அளவுல ஒரு சிறப்பான ஒரு தன்மையை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை। அதுதான் ஜோதிட விதியும் கூட। ஆனா ஜோதிட விதி விலக்குகள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டு இல்லைங்களா? அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு பாவக்கோள் இருந்தாலும் அந்த பாவக்கோளுக்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அதில் இருந்து அவங்களுக்கு ஒரு விலக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறது விதி விலக்கு இல்லைங்களா? அந்த வகையில எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தின் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்பு இரண்டில் நிற்கும், இரண்டாம் பாவகத்தில் நிற்கும் கேது பகவானுக்கு ஏற்பட்டாலும், இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் தொடர்பு கேது பகவானுக்கு ஏற்பட்டாலும், அவர்களைப் போல ஒரு சிறப்பான ஒரு மனிதர் யாரும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்। ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, இது குறிப்பா அந்த வாக்குக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுதுங்க। அதாவது ஞானத்தோடு பேசக்கூடிய ஒரு பேச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அவர்களின் பேச்சுக்கு அப்படியே ஒரு மயங்கி அந்த பேச்சை இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்காகவும் பேச்சாகவும் இத்தகைய சுபர்களின் தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அந்த ஜாதகருக்கு வழங்குகின்றார்। பின்புலம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை, ஒருத்தவங்க அவங்கள தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை। அந்த வாக்கே அவங்கள ஒரு தனித்துவமாக, ஒரு அடையாளமாக முன்னேற்றி அழைத்து செல்கின்றது। சுருக்கமா ஒரு விஷயத்தை ரத்தின சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ரத்தின சுருக்கமாக கொடுக்கும் அமைப்பு யாருக்கு இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கேது பகவான் அமர்ந்து ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு ஏற்படுகின்ற அத்தனை அன்பர்களுக்கும் இத்தகைய அமைப்பு இருக்கும்। கிடைக்கின்ற ஜாதகங்கள்ல நீங்க ஆய்வு செய்து பாருங்கள், இதை பொருத்தி பாருங்கள், இது 100% சிறப்பா பயன்படும்। ஜோதிட அன்பர்கள்கிட்ட நீங்க இதை பார்த்துருக்கலாம், ஆசிரியர்கள்கிட்ட இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை நீங்க உணர்ந்திருக்கலாம், அட்வொகேட்லாம் சொல்றேன் இல்லைங்களா, அவங்க கிட்டலாம் இத்தகைய அமைப்பை நீங்க பார்த்துருக்கலாம்। இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து, சரிங்களா?
ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.